முக்கியமாக வந்து இந்த ஏரியல் யோகா யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது? பிகாஸ் ஹேமாக்கில் வந்து ஆசனம் பண்ணுறது ஈஸி இல்லை, உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து யோகா கற்றுக்கலையான்னு கேட்டால், எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை, நான் எப்படி கற்றுக்க முடியும், எனக்கு வந்து வளையவே வளையாது, தரையை தொடவே முடியாது, நான் எப்படி கற்றுக்க முடியும்? பாடியும் டோன் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், நிறைய கேலரிஸும் பர்ன் ஆகும். நீங்கள் ரெண்டுமே ஹத்தாவும் ஏரியலும் ரெண்டுமே தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வரும்போது, ஓகேங்களா? சில பேர் வந்து ஏரியல் யோகா சரி ஓகே, தொட்டில் தானே, நம்ம வீட்லேயே கட்டிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கே ஏரியல் யோகாவில் இன்ஜுரி சான்சஸ் அதிகம். சார், இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கற்றுக்க வராங்க சார், அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து சில்கில் கற்றுக்க வச்சுருவீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி வந்து இந்த வார்ம் அப் எல்லாம் பண்ண வைப்பீங்களா? ஓகே, அப்போ ஏரியல் மட்டும் இல்லாமல் மற்ற ஆசனம் கற்றுறீங்க இல்லையா? ஆமாம், மற்ற ஆசனங்கள் வந்து ஹத யோகா வின்யாசமும் கற்று தருவோம். ஸோ அது என்ன ஹத யோகா வின்யாசா அப்படின்னு கேட்க வந்த நெக்ஸ்ட் நான் நீங்களே கேட்டுட்டீங்க. அது ஏன்னா இது டிஃப்ரெண்ட். யோகாவில் வந்து வி ஹாவ் இந்த அஷ்டாங்க யோகான்னு சொல்லுவோம். அது வந்து 8 லிம்ஸ் ஆஃப் யோகா பற்றி பேசும். அந்த 8 லிம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யமா, நியமா, ஆசனா, பிரணயமா, பிரத்யாரா, தாரணா, தியானா, சமாதி. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம கற்றுக்குவோமே அஷ்டாங்க. அதில் வந்து நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆசனா ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம், ஓகேங்களா? ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுற ப்ராக்டிஸ், ஓகேவா? ஸோ ஹத யோகான்றது ட்ரெடிஷ்னலாக நம்ம பண்ணுற அந்த மேட்டில் பண்ணுற ஆசனா ப்ராக்டிஸ் தான். உங்களுக்கு தெரியும், எல்லா ஆசனாஸ், சூரிய நமஸ்கார் இதெல்லாம் வந்துடும். வின்யாசான்றது கொஞ்சம் ஃப்ளோவாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் பவர் யோகா கேட்டகரியில் வரும்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து கண்டினியூஸாக சீக்வென்ஷியலாக பண்ணுறது தான் வின்யாசம். இது ரெண்டுமே இங்கே நம்ம சொல்லித்தரோம். ஹத யோகாவும் வின்யாசாவும் ரெண்டுமே சொல்லித்தரோம். இப்போ நிறைய பேர் உங்ககிட்ட வருவாங்க இல்லை ஏரியல் யோகா பண்ணுறதுக்கு, அவங்க வந்து ஏரியல் யோகா பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொன்ன ஃபீட்பேக்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஏரியல் யோகா மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து ஏதோ அட்வான்ஸாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பிகினர் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து யோகா கற்றுக்கலையான்னு கேட்டால், எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை, நான் எப்படி கற்றுக்க முடியும், எனக்கு வந்து வளையவே வளையாது, தரையை தொடவே முடியாது, நான் எப்படி கற்றுக்க முடியும்? அப்படி இல்லாதவங்க தான் ஃபஸ்ட்டு மெயினாக யோகா கற்றுக்கணும், ஓகேங்க? அவங்க டெண்டான்ஸையும் லிகமெண்ட்ஸையும் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆசனம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஆசனா வந்து உங்களோட எண்டோக்ரைன் சிஸ்டமில் போய் ஒர்க் ஆகும். ஒரு ஆசனாவும் அதுக்கு தான் க்யூரேட் பண்ணியிருக்கிறது. இது செகண்டரி தான். உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, பாடி டோன் பண்ணுறது, வெயிட் லாஸ் எல்லாமே செகண்டரி ரீசன் தான். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஒரு ஆசனாவும் ஒரு எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது இந்த சக்கராஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சக்கராவும் ஒரு கிளாண்ட் ஃபங்க்ஷனோட அசோசியேட் ஆகிருக்கும். மணிப்புரா அட்ரினலனுக்கு, ஸோ விஷுத்தி வந்து தைராய்டுக்கு, இந்த மாதிரி ஒரு கிளாண்ட் ஃபங்க்ஷனும் ஒரு சக்கராவோட அசோசியேட் ஆகிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆசனா பயிற்சி பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஏரியல் கற்றுக்கிறவங்களும் ஹத யோகா கற்றுக்கிறவங்களுக்கும் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஓவரால் பேலன்ஸு, ஃபோக்கஸு. பிகாஸ் ஹேமாக்கில் வந்து ஆசனம் பண்ணுறது ஈஸி இல்லை, உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். அப்போ தான் ஆசனமே பயிற்சி பண்ண முடியும். ஸோ ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பாடியும் டோன் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், நிறைய கேலரிஸும் பர்ன் ஆகும். நீங்கள் ரெண்டுமே ஹத்தாவும் ஏரியலும் ரெண்டுமே தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வரும்போது, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். பாடி நல்லா டோன் ஆகும், ஃப்ளெக்சிபிளாக ஆயிடுவாங்க, நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஆயிடுவாங்க, எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஹேமாக்கில் வந்து வெறும் ஃபிசிக்கலாக மட்டும் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ மைல்டாக ப்ரீதிங் ப்ராக்டிஸ், பிராணாயாமா ப்ராக்டிஸ், மெடிடேஷன் கூட நம்ம அந்த கிளாத்தோட சப்போர்ட்டில் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தோட சப்போர்ட்டில் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இங்கே பண்ணுவோம். ஒரு நாள் மட்டும் வேறு ஏரியாவிலேருந்துலாம் வருவாங்க. தாம்பரம், வேலுச்சேரியிலேருந்துலாம் கூட வருவாங்க. வந்துட்டு பண்ணி முடிச்சுட்டு போகிற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப காமிங்காக இருந்துச்சு, ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கலாக தான் கொடுப்பேன் நான். ஆனால் கடைசியாக முடிக்கும் போது நம்ம பிராணாயாமா அந்த சாந்தி ஆசனத்தோடு முடிக்கும் போது தே வில் ஃபீல் வெரி காம், ரிலாக்ஸ்ட். முக்கியமாக வந்து இந்த ஏரியல் யோகா யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியல் யோகா யாரெல்லாம் பண்ணலாம்னா எல்லாருமே பண்ணலாம். ஸோ பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சில ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து இதில் இன்வர்ஷன் தலைக்கீழே பண்ணுற ஆசனங்கள்லாம் தவிர்க்கணும், ஓகேங்களா? அப்புறம் வந்து வெர்டிகோ இஷ்யூ இருக்கிறவங்க, ஸோ அவங்களும் இதை பண்ணக்கூடாது. வெர்டிகோ இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும் ட்ரிகர் ஆகும், மயக்கமாகும். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஆசிலேட்டடாக பயிற்சி பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த மயக்கம் வரும். ஸோ வெர்டிகோ இஷ்யூ இருக்கிறவங்க, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்க, அந்த ரிஸ்க் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ சில இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஏரியல் யோகா சரி ஓகே, தொட்டில் தானே, நம்ம வீட்லேயே கட்டிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஸோ இங்கே நம்ம சொல்லி கொடுக்கறது பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது ஓகே, நல்லா விவிடாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கே அப்படின்னு இருக்கும். பட் த திங் இஸ் லைக், இங்கே சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்டர் வந்து அந்த அளவுக்கு ட்ரெயின்டாக இருக்காங்க. ஸோ இங்கே கூட இருந்து அசிஸ்ட் பண்ணுறதுனால தான் அவங்கள விளைவிக்காமல் கரெக்டாக கொண்டு போகிறாங்க. நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கே ஏரியல் யோகாவில் இன்ஜுரி சான்சஸ் அதிகம். ஹத யோகா கூட நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
இப்போ ரெக்கார்டட் கிளாஸ் எடுத்து வச்சுட்டு நீங்களே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் ஏரியல் யோகா வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏரியல் யோகா அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, இன்ஜுரி சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு நல்ல ட்ரைன்டு பர்சன் கிட்ட தான் நீங்கள் போய் கற்றுக்கணும். சார் இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கற்றுக்க வராங்க சார், அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து சில்கில் கற்றுக்க வச்சுருவீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி வந்து இந்த வார்ம் அப்லாம் பண்ண வைப்பீங்களா? கண்டிப்பாக வார்ம் அப்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, என்னால் ஏரியல் யோகா பண்ண முடியுமா, இது பார்க்கவே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கே, தலைக்கீழே பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கே. எதுவுமே அட்வான்ஸ் கிடையாது, ரொம்ப பிகினர் தான். இப்போ நீங்கள் வந்து ஏரியல் யோகா அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லைங்களா? ஸோ உங்களால் எவ்வளோ ஈஸியாக அதை பண்ண முடிஞ்சிச்சு? இந்த மாதிரி தான் எல்லாமே பிகினர் போஸ்ட் தான். யார் வேணால் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணும்போது வார்ம் அப்போடு அதுக்கு வார்ம் அப்லாம் கொடுத்து தான் இந்த ஆசனாஸ்லாம் பண்ண வைப்போம். சரி, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு வாட்டி உங்ககிட்டே வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவங்க மோஸ்ட்டாக உங்ககிட்ட எதுக்காக கற்றுக்க வருவாங்க? ஸோ இப்போது செலிப்ரிட்டிஸ் வந்து கற்றுக்க வராங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போது ஏதாவது ஒருத்தங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம், அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களோட கோல் அவங்க அட்டைன் பண்ணியிருப்பாங்க, அவங்க போய் இன்னொருத்தங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தான். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் என்கிட்ட வராங்க, அந்த டாக்டருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் ஃபெல்லோ டாக்டர்ஸ்க்கு சொல்லுவாங்க, என்னோட யோகா மாஸ்டர் நல்லா எடுக்கிறாங்க, நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் வந்து ஒரு செலிப்ரிட்டி வந்து கற்றுக்க வராங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்க ஃபெல்லோ செலிப்ரிட்டிக்கு சொல்கிறாங்க. அப்படி தான் கொஞ்சம் செலிப்ரிட்டிஸ் வந்து இங்கே கற்றுக்குறாங்க. ஸோ அப்படி பிடிச்சி வந்து கற்றுக்கிறவங்க இன்னொருத்தங்களுக்கு போய் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான் சார். அவங்களோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுப்பேன். நான் அவங்களுக்கு வந்து பிளாண்டாக உங்களுக்கு கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட்டுன்னு என்னால் கொடுத்துட முடியாது டயட்டு. இப்போ எனக்கு பித்தம், கபம், ஏதோ வாதம் இருக்குன்னா இதுதான் எனக்கு எப்போவுமே இருக்கும்னா அப்படி கிடையாது. சரி, நீங்களாம் வந்து இந்த நெட்டில் வந்து டெஸ்ட்டு இருக்கும், அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா. சார் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க, எங்கே நம்ம தோங்கினா வந்து அது விழுந்துருமோ அப்படின்ட்டு. ஸோ இது வந்து யார் வேணாலும் எத்தனை வெயிட் வந்து தாங்குமா இது?